ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். பொதுவாக நம்ம யூடியூப் சேனலில் தனியார் நிறுவனத்தில் இருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்துருந்து அப்படின்னா அது என்ன நோட்டிஃபிகேஷன், என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம தெளிவாக பார்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கம்பெனியோட பேர் என்னென்னா சக்தி கியர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனம் அப்படிங்கிறதுலேருந்து கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன். வேலை இடம் கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் கோயம்புத்தூர் லொக்கேஷனில் வேலை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்டு வேலைக்கான வேலை பதவின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் 2 விதமான பதவி இருக்குது. ஒன்று மிஷின் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு பதவி, ரெண்டாவது குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற 2வது பதவி. மொத்தம் இந்த 2 விதமான பதவி போஸ்ட்டுக்கு தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. கல்வி தகுதி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ டிப்ளமோ ஆர் எனி டிகிரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதாவது 10ஆம் வகுப்பு படித்து முடித்தவங்க இருப்பாங்க, 12ஆம் வகுப்பு படித்து முடித்தவங்க இருப்பாங்க, ஐடிஐ படித்து முடித்தவங்க, டிப்ளமோ படித்து முடித்தவங்க, டிகிரி படித்து முடித்தவங்க இந்த ஜாப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ நான் 10வது தான் அப்படின்னா 10வது நாளும் ஓகே அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேலை நேரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வேலை நேரம் பார்க்கும்பொழுது 12 மணி நேரம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா அனுபவம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரெஷராக இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக அதுக்கானதுக்கு கொடுத்துருக்காங்க. புதியவர்கள் மற்றும் ஓராண்டு அனுபவம் உள்ளவர்கள் இருவரும் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. அதாவது ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது தெளிவாக புரிய வருது. அது கீழே பாலினம் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆண்கள் அப்படிங்கிறது. அதாவது ஆண்கள் மட்டும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும், அதுதான் கரெக்டான எலிஜிபிள் அப்படிங்கிறத அவங்க தரப்புலேருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறமா வயது வரம்பு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ 18 வயசுக்கு மேலே உள்ள ஆண்கள் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை 1 by 1 பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக் எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் பலன், அதாவது என்னென்னா பெனிஃபிட். ஓகேங்களா? ஸோ தமிழில் பலன்கள், ஸோ இங்கிலீஷில் பொறுத்த மட்டும் பெனிஃபிட், ரூம் வசதி, உணவு வசதி, கூடுதல் அலவன்ஸ் அப்படின்னு மொத்தம் 3 விதமான பெனிஃபிட் இந்த நிறுவனத்திலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது சம்பள விகிதம். ஓகேங்களா? ஸோ மாத சம்பளம் அப்படிங்கிற பார்க்கும்பொழுது உங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்பளம் பொறுத்த மட்டும் வரைக்கும் நம்ம ஃப்ரெஷராக இல்லை எக்ஸ்பீரியன்ஸான ஆளா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து சம்பளம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படும். ஓகேங்களா? அண்ட் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் யாராவது கோயம்புத்தூர் லொக்கேஷனில் வேலை வேணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு ஜாப் நோட்டிஃபிகேஷனை எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் முற்றிலும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே உங்ககிட்ட பகிரப்பட்டது அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.